ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிடர் மற்றும் லைஃப் கோச் ஜெயா ரவி மேடம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன்மா. நீங்க எப்படி? நல்லா இருக்கேன் மேம். குரு பகவான் வந்தாலே மக்கள் ரொம்பவே ஒரு சந்தோஷ நிலை அடைவாங்க. ஏன்னா சனி பயிற்சினால பல விஷயங்களை அவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இப்போ இந்த குரு பகவான் அனைத்து மக்களுக்கும் எந்த மாதிரியான நல்ல விஷயங்களை முதல்ல செய்ய இருக்கிறார்? ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது குரு பயிற்சியில இது சிறப்பான குரு பயிற்சி. ஏன்னா உச்ச குரு அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய விஷயம். இது ரொம்ப அற்புதமான பயிற்சி. ஏன்னா தன்னுடைய அந்த உச்ச வீட்டில் குரு அமரும் பொழுது அவருக்கு ஒரு தனி பவர் அந்த இடத்துல கிடச்சிடுது. இப்போ குரு பகவான் அப்படின்னாலே நம்ம எல்லாத்துக்குமே அவர் தான். நம்மளோட ஜாதக கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 வீடுகளுக்கு அவருடைய ஆளுமை அப்படிங்கிறது இருக்குது. நம்மளுக்கு பணம் வேணுமா, குரு பகவான் தான். குழந்தை வேணுமா, குரு பகவான் தான். கல்யாணம் ஆகணுமா, குரு பகவான் தான். நமக்கு ஏதாவது அதிர்ஷ்டம் வேணுமா, பாக்கியம் வேணுமா, அதுக்கும் குரு பகவான் தான். நம்மளுக்கு ஏதாவது ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைவேறணுமா, லாபம் வேணுமா, அதுக்கும் குரு பகவான் தான். ஸோ இந்த 5 பாவங்களையும் அவர் கையில் எடுத்துக்கிறாரு. மேலும் அவர் பார்க்கக்கூடிய பாவங்கள்ங்கிறது 3 பாவம், அப்போ 8. அவர் உட்கார்ந்துருக்கிற பாவம் 9. அப்போ மொத்தம் 12 கட்டத்தில் 9 கட்டத்துக்கு அவருடைய ஆளுமை தான் இருக்குது. ஸோ அவருடைய தயவு இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. அவர் முழு சுபர் தான். ஜோதிடத்தில் அவருக்கு ஒரு தனி அந்தஸ்து. அவர் யாருன்னா தேவகுரு. குருங்கிறது நம்ம எல்லாரும் தட்சிணாமூர்த்தி அப்படிலாம் சொல்கிறோம். ஆனால் தட்சிணாமூர்த்தி கிடையாது. குரு அப்படின்னாலே ப்ரஹஸ்பதி தான். ஸோ அந்த ப்ரஹஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவகுரு நமக்கெல்லாம் நல்லதை பண்ண தான் வராரு. ஏன்னா நம்ம ராசி மண்டலத்திலே பார்த்திங்கன்னா, அதாவது மற்ற கிரகங்களை, சூரியன் சந்திரன் இந்த 2 கிரகங்களையும் நம்ம கண்ணால் பார்க்க முடியும் எல்லாருமே. குரு பகவானையும் இரவு நேரங்களில் அவரையும் நம்ம பார்க்க முடியும். இந்த பூமிக்கு அருகாமையில் அவர் வரும்பொழுது நிச்சயமாக ஒரு நல்ல அந்த புவியீர்ப்பு சக்தி இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் இங்கே வேலை பண்ணுது. ஸோ நம்ம பூமியில் வாழக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் அவருடைய கடாட்சம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஆனாலும் அந்த குரு பகவான் எல்லோருக்கும் நல்லது செய்வாரா அப்படின்னால அங்கே ஒரு கேள்விக்குறி. ஏன்னா எல்லா லக்னங்களுக்கும் அவர் நல்லது செய்வதில்லை. அவர் முழு சுபராக இருந்தாலும் சில லக்னங்களுக்கு அவர் கொஞ்சம் கெட்ட விஷயங்களை பண்ண தான் பண்ணுவார். இருந்தாலும் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு சிறப்பான குரு பயிற்சி. கண்டிப்பாக மேம். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு ராசி ரீதியாக பார்த்துடலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் வர இருக்கிறார். அவருடைய பார்வை அப்படின்றது கன்னிராசியினருக்கு எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் கொடுக்க இருக்கு? ஸோ நீங்கள் கேட்கும்போதே கன்னிராசிக்கு எந்த மாதிரி நல்ல விஷயங்கள்னு கேட்டீங்க. ஆனால் நிஜமும் அதுதான். கன்னிராசிக்கு சூப்பராக இருக்குது இந்த குரு பயிற்சி. ஏன்னா குரு 4, 7 குடையவர். அவர் போய் 11ஆம் பாவத்தில் உச்சமடைகிறாரு. கேட்கவே வேண்டாம். 11ஆம் இடம் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு ரொம்ப உகந்த இடம். அதுலேயும் உச்சம் பெற்ற குருவாக போகிறார். இப்போ 4ஆம் அதிபதி போய் 11ஆம் இடத்தில் உச்சமடையும் போது தாயார் மூலமாக இவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு இது இருக்கும், அனுகூலம் அப்படிங்கிறது இருக்கும். தாயார் வழியில் இவங்களுக்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்கும். தாயார் வீட்டு பக்கம் இருக்கிற சொத்து அது மாதிரி ஏதாவது இருந்தால் அதுவும் கிடைக்கும். கல்வியில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். படிக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி வீடு வாசல் வாங்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் இது ரொம்ப உகந்த காலம். அதுலேயும் மல்டி ஸ்டோரி பில்டிங்னு சொல்கிறாங்க இல்லையா, அடுக்குமாடி கட்டடத்தில் இவங்களுக்கு வீடு வாங்கலாம். அந்த மாதிரிலாம் நல்ல யோகமான காலமாக இருக்குது. அதே சமயம் அவர் 7ஆம் அதிபதியாகி 11ஆம் இடத்தில் உச்சமடையும் போது திருமணமாகி அதில் ஃபெயிலியர் ஆகி சில பேருக்கு டிவர்ஸ் ஆனவங்கலாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இப்போ 2வது திருமணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா செட் ஆகும். அதே மாதிரி 2வது குழந்தை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது கிடைக்கக்கூடிய காலமாக இருக்குது. பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமாக ஒரு லாபம் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு கிடைக்கும். இல்லை மனைவி மூலமாக ஏதான லாபம் கிடைக்கும். ஸோ இது எல்லா விதத்துலையுமே இந்த குரு அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக செயல்படுறாரு. ஏன்னா இதற்கு முன்பு குரு பகவான் 10ல் குரு போனதுனால பதவி பறிப்போகும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நீங்களே பேசியிருக்கீங்க. கண்டிப்பாக பதவியும் அவர்களுக்கு பறிபோய் இருக்கும். ஏன்னா கன்னிராசினர் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நல்ல ஊதியத்துடன் கூடிய உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது இப்போ அவரோட பார்வையை நம்ம அடுத்து எடுக்கும்போது அவர் 3ஆம் பாவத்தை பார்க்க போகிறார். 3ஆம் பாவம்ங்கிறது என்ன? முயற்சி ஸ்தானம் இல்லையா? நம்மளுடைய எண்ணம், எழுத்து, ஆற்றல், பேராற்றல், தைரியம், வீரியம், பராக்கிரமங்கள் எல்லாமே அந்த 3ஆம் இடத்துல தான் இருக்குது.
அதை குரு பகவான் பார்க்கும்போது அதை நல்ல விருத்தி பண்ணி உங்களோட டேலண்ட்ஸ் எல்லாம் வெளிப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்த திறமை யாருக்குமே தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ எல்லாம் வெளியில் பளிச்சுன்னு வெளியில் வரும். உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அதே மாதிரி 5ஆம் பாவத்தையும் பார்க்க போகிறாரு. கேட்கவே வேண்டாம், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். பேர், புகழ், ப்ரைஸு, அவார்டு, ரிவார்டு எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம். அதே சமயம் இவங்களுக்கு வந்து நல்ல கௌரவம் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்புறம் வந்து ஆன்மீக இதில் பார்க்கும்போது ஒரு மந்திர உபதேச தீட்சை, இது மாதிரி குருமார்களுடைய ஆசீர்வாதங்கள் இதெல்லாம் நல்லா இருக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு 5, 10 அப்படிங்கிற காம்பினேஷன். ஏன்னா அந்த மகரம்ங்கிறது காலச்சக்கரத்திற்கு 10ஆம் இடம், இவர்களுக்கு 5ஆம் இடம். அப்போ அந்த குரு பகவான் பார்க்கும்போது இவங்களுக்கு அரசியலில் ஒரு நல்ல பதவியோ இல்லை ஒரு பேர், ஒரு புகழ், அங்கீகாரம் அதை மாதிரிலாம் இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். அதே மாதிரி 7ஆம் பாவத்தையும் பார்க்க போகிறாரு குரு பகவான். அப்போ அது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய காலம். மொத்தத்தில் இது ஒரு சிறந்த குரு பயிற்சி. கன்னியில் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இது ஒரு அருமையான காலம் என்று கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் கன்னி ராசினர் வந்து புதிதாக தொழில் தொடங்குறது, இல்லை அவர்களுடைய பார்ட்னரோட சேர்ந்து தொழில் தொடங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் முயற்சி பண்ணால் நடக்குமா? கண்டிப்பாக பண்ணலாம். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. அதுலேயும் புதனோட நட்சத்திரத்தில் அவர் ட்ராவல் பண்ணும்போது, ஆயில்ய நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது கண்டிப்பாக நல்ல ஒரு பிஸ்னஸ் இதெல்லாம் ப்ராஸ்பெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கன்னி ராசினர் எந்த தெய்வத்தை வழிபட்டால் சிறப்பாக இருக்கும்? கன்னிக்கும் இதே தான்மா, பெருமாள் வழிபாடு தான் சிறப்பு இவங்களுக்கும். ஏன்னா இந்த 159 அப்படிங்கிற இந்த திரிகோணங்கள் இருக்கு இல்லையா, அந்த அதிதேவதைகளை எடுத்து இவங்க வழிபட்டாலே சிறப்பாக இருக்கும். நீங்கள் வந்து ஆரம்பத்திலேயே சொன்னது என்ன அப்படின்னா 12 ராசியினருக்கும் வந்து ஒரே வேண்டுதல் தான் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே வந்து தெய்வ வழிபாடை மேற்கொண்டால் இந்த குரு பயிற்சியில் அவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது என்ன தெய்வ வழிபாடு அப்படின்றதையும் சொல்லிடுங்க. அந்த ரகசியத்தையும் சொல்லிடுறேன். அதாவது நான் அந்தந்த ராசி லக்னத்துக்கு ஒரு தெய்வம் சொன்னேன், அது பண்ணுங்க, அது எப்பவும் பண்ணுறது பண்ணிட்டுருங்க. ஆனால் இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பான குரு பயிற்சின்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த உச்ச நிலைக்கு அவர் வரார். அப்போ இந்த கடகம்ங்கிறது என்ன, மோட்ச ராசி. இங்கே வந்து குரு பகவான் இதை வந்து என்ன சொல்கிறாங்க, தாயார் ஸ்தானம்னு சொல்கிறாங்க. இங்கே தான் தாயாரோட கருவறை அப்படிங்கிறதும் இந்த கடகம் தான். அப்போ அந்த தாயாரோட கருவறையில் இருக்கிற குழந்தைக்கு உயிர் நாடி துடிப்பை கொடுக்குறவரே குரு பகவான் தான். அந்த குழந்தைக்கு மட்டும் இல்லை, மனித பிறவிக்கு மட்டும் இல்லாமல் எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த உயிர் துடிப்பு அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கறதே குரு பகவான் தான். அப்போது அவரை ஜீவகாரகன்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அந்த குரு பகவான் வந்து இங்கே அமரும் இந்த இடம் ரொம்ப சிறப்பான இடம். அதுலேயும் இந்த பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான ஒரு நட்சத்திரம். பெரிய பெரிய மகான்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் இருப்பாங்க. 13 நாயன்மார்கள், அது மாதிரி பெரிய பெரிய மகான்கள், அவங்களுடைய நட்சத்திரம்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பூசம் தான் இருக்கும். ஸோ ராமலிங்க அடிகளார் அவங்கள்லாம் வந்து சமாதி நிலை அடைஞ்சது இந்த பூச நட்சத்திரத்தில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறந்த இந்த நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சாரிக்கும் பொழுது இது ஒரு சிறப்பான கடகம் என்பது ரொம்ப அதி உன்னதமான ஒரு ராசி. இது வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த பூமியை வந்து தாங்கி பிடிக்கிறதே இந்த கடக ரேகையும் மகர ரேகையும் தான் சொல்லுவாங்க. இந்த 2 ரேகை ரொம்ப முக்கியமான இடங்கள். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம யாரை வழிபட்டால் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகான்கள், சித்தர்கள், இந்த மாதிரி ஜீவ சமாதி அடைந்த இவர்கள்லாம், இந்த பெரிய பெரிய மகான்களை போய் வழிபடுறது அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு ரொம்ப சிறப்பான வழிபாடு. இது எல்லா லக்னம் ராசியில் பிறந்தவர்களும் இது செய்யலாம். ஏன்னா இங்கே வந்து மகான்கள் தான் வந்து நமக்கு தெய்வத்தினுடைய தூதுவர்கள் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க மனசு வச்சா தெய்வத்துக்கிட்டே போய் ரெக்கமெண்ட் பண்ணலாம், இவங்களுக்கு வந்து நல்லது பண்ணுங்க, இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு அவங்க சொன்னால் தெய்வம் இறங்கி வந்து கேட்கும். ஸோ அதனால தான் இந்த குரு பயிற்சிக்கு ஸ்பெஷலாக எல்லாருமே மகான்கள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்க, உங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு யோகத்தை வந்து அள்ளி கொடுப்பாங்க இந்த மகான்கள் அப்படின்னு சொல்லி எல்லா லக்னம் ராசியில் பிறந்தவர்களும் இந்த குரு பயிற்சியினால் உன்னதமான பலனை பெற்று சந்தோஷமாக இந்த வருடத்தை கழிக்க வேண்டும் என்பது என்னுடைய பிரார்த்தனை. கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புவோம். மக்களும் வந்து சிறப்பாக இருப்பாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி வேறொரு பதிவில் உங்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.